சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இப்போ வந்து 3ஆம் தேதி 3 ஜூன் 2026 முரளியுடைய 2வது பார்ட் நாம பார்க்குறோம். அது படிங்க சிஸ்டர். மன்னாரிடம் நிறைய அழுக்கு படிந்த நைந்த துணிகள் இருக்கும் பொழுது அவற்றை துவைப்பதற்காக துவைக்கும் கல்லில் அடிக்கும் பொழுது கிழிந்து போய்விடும். அதே போல இங்கும் அடிகளை சகித்துக் கொள்ள முடியாமல் சென்று விடுகிறார்கள். இறைவனின் மடியில் வந்து நேரடியாக அவரது கட்டளைகளை மீறினார்கள் என்றால் தண்டனை வாங்க வேண்டி வரும். யார் தலைவி பிராமணி பாற்றி அழைத்து கொண்டு வருகிறாரோ அவர் மீது மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. ஒருவர் கூட கையை விட்டுவிட்டார் விகாரி ஆனார் என்றால் அதனுடைய பாவம் அழைத்து வந்தவர் மீது வந்துவிடும். அப்பேற்பட்ட யாரையுமே இந்திர சபை கூட்டி வரக்கூடாது. நீலாம்பரி புக்ராஜ்பரி என்பவர்களின் கதை கூட உள்ளது அல்லவா? இந்திர சபையில் யாரோ மறைத்து வைத்து கூட்டி வந்தாள். அப்பொழுது இந்திர சபையில் துர்நாற்றம் வர ஆரம்பித்தது. எனவே அழைத்து வந்தவர் மீது குற்றமாகி தண்டனை தரப்பட்டது. இது போல கொஞ்சம் கதை இருக்கிறது. அவர் கல்லாகி விட்டார். தந்தை பாரஸ்நாத்தாக தங்கமாக ஆக்குகிறார். பிறகு கட்டளையை மீறினார் என்றால் கல்லாகி விடுகிறார்கள். ராஜ்யத்தை அடைவதற்கான சௌபாக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். உதாரணமாக யாராவது ஏழை ராஜாவால் தத்தெடுக்கப்படுகின்றார் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவேளை அவர் லாய் பெற்றவராக ஆகிவிட்டார் மற்றும் ராஜா வெளியேற்றி விட்டார் என்றால் என்னவாகும்? பிறகு ஏழைக்கு ஏழையாகவே ஆகிவிடுவார்கள். இங்கும் அதே போலதான். பிறகு மிகவுமே துக்கம் ஏற்படும். ஓகே சிஸ்டர். என்ன? இருங்க. ஸோ பாபா வந்து வண்ணானாக இருக்கிறாருன்னு பக்தியிலே சொல்லுவாங்க இல்லையா? அவர் வண்ணானா வந்தாருன்ட்டு. ஸோ அதை வந்து பாபா இங்கே சூப்பராகவே சொல்றாரு. ஸோ இங்கே ஆத்மான்ற துணியை தான் வந்து பாபா துவைக்கிறார். அப்போ வண்ணான் கிட்ட வந்து நஞ்சு போன துணி இருந்துச்சுன்னா அடிச்சு துவைச்சா அது கிழிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி குழந்தைங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. இங்க நஞ்சி போய் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து விகாரத்திலேயே மூழ்கி இருக்கிறது. தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுறது, ஏன் ஏன்னு கேட்கறது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இங்க பாபா சொல்றது மட்டும் இல்ல, பிராமண பரிவாரத்திலையும் சகிச்சு போகணும்ல, அது இருக்குது இல்ல. டெஸ்ட் பேப்பர் வைப்பாருல்ல இங்க. முரளி சொல்லுவாரு, சொல்லிட்டு பிராமண பரிவாரத்தின் மூலமாவே டெஸ்ட் பேப்பர் வரும். அப்ப பாபா சொன்னதுக்கான டெஸ்ட் பேப்பர்னு அந்த நேரம் ஞாபகம் வராது. இன்னும் அங்க இருக்கிற சிஸ்டரே இப்படி இருக்கிறாங்க, பிரதரே இப்படி இருக்கிறாரு. அங்க ஆக்சுவலா ஃபெயில் ஆகுறாங்க. அது டெஸ்ட் பேப்பர், அது தெரியாது அது. அப்ப அதுதான் கிழிஞ்சு போயிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய அடிகளை சகிச்சுக்க முடியாம கிழிஞ்சு போயிடுறாங்க. அப்ப இது வந்து பாபா வந்து லட்சியம்ன்ற சோப்பு கொடுக்குறேன்றார். அந்த சோப்பை போட்டு 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 ஊற வைப்பாங்க இல்லையா? அப்பெல்லாம் வந்து ஊற வைப்பாங்க, அப்புறம் தான் துவைப்பாங்க. அப்படி ஊற வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு மறந்துடுறோம். அது இது வரும், டெஸ்ட் பேப்பர் வரும். அதை வந்து சென்டர்ல சொல்லணும், நீங்க என்ன படிக்கிறீங்களோ அன்னைக்கு அது டெஸ்ட் பேப்பர் வரும் அப்படின்ட்டு. அது அதை யாரும் அந்த அளவுக்கு சொல்றது கிடையாது. அதனால என்ன, அது அது ஒரு பெரிய காரணம். அதே மாதிரி சேவை வரும்போது சமஸ்கார மோதல் வரும். அப்ப சொல்லணும், சேவையில வரும் டெஸ்ட் பேப்பர், பிராமண பரிவாரத்திலயும் வரும், வெளியில நீங்க யாருக்கு ஞானத்தை கொடுக்குறீங்களோ அவங்க மூலமாவும் வரும். ஆனா நீங்க சகிச்சுக்கிட்டீங்கன்னா தான் பாஸ், ஏன்னு குரலை உயர்த்திட்டீங்கன்னா ஃபெயிலு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அது சொல்லுவாங்க, இங்க இருந்து விட்டுட்டு போறவங்க அவங்க வந்து அடிமையா வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க தான். நிறைய இன்டர்நெட்ல நீங்க அப்படி பார்க்கலாம். அது புரிஞ்சுக்காம அது சொல்லதான் செய்வாங்க, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா ஃபெயில் ஆகாம போறதுக்கு இது ஒரு சூப்பரான விஷயம். இது எல்லா மதத்திலயுமே இருக்குது. எல்லா மதத்திலுமே பொறுத்துக்கணுன்றதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டினா என்ன அர்த்தம்? அதே தானே. அப்ப சகிச்சிக்க முடியாம போயிடுறாங்க. அதான் கிழிஞ்சிடுது அந்த துணின்றார். அப்ப இறைவன் மடியில வந்துட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு பிறந்துட்டு நேரடியா அவர் உங்களுக்கு கட்டளையை கொடுக்கிறாரு இல்ல. அவருக்கு பிறந்துட்டீங்கன்னா அவருடையவர் ஆயிட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நிச்சய புத்தி வந்துடுச்சு.
கடவுள் தான்ட்டு. அதனால தான் மடியில வந்திருக்கிறீங்க, பொறந்திருக்கிறீங்க. அப்படி நிச்சயபுத்தி வந்தும் அவர் குடுக்குற கட்டளைய மீறினீங்கன்னா, தண்டனை கிடைக்கும். இல்லையா? தெரியாம பண்ணா கூட அந்த அளவுக்கு பெரிய தப்பு வராது. தெரிஞ்சு பண்ணும் பொழுது, கடவுள் சத்தியம் தான் பேசுவாருன்னு தெரியும். தெரிஞ்சே நீங்க தப்பு பண்றீங்கன்னா, ஆனா இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாரு பாபா. டைம் எடுக்கும். எடுத்தோனே தூய்மை ஆயிட முடியாது. ஏன்னா 2500 வருட சமஸ்காரம் இருக்குது. அது யாருக்குன்னா, மனசொடைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அந்த ஆத்மாவுக்கு ஸ்டார்ட்டிங்ல. ஆனா, பல வருஷம் ஆகியும் மறுபடியும் தப்பே பண்ணும் பொழுது, அதுக்கு இந்த லைனு. கட்டளைய கொடுத்து அவர் குழந்தை ஆகியும் மீறினீங்கன்னா தண்டனை வாங்க வேண்டி வரும்னும்போது, அப்ப சுர்ருன்னு ஏறும். ஆஹா! அப்ப தண்டனை வரும். திடீர்னு ஒரு நாள் அந்த வார்த்தை டச் ஆகும். முரளியில ஒரு லைனும் இன்ஜெக்ஷன் தான். ஆனா, அது ஒவ்வொரு டைமுக்கு அது ஒரு சிலருக்கு அந்த இன்ஜெக்ஷன் வேலை செய்யும். ஆ. அப்ப வந்து அதாவது மதுபனுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இல்லையா? இன்சார்ஜ் சிஸ்டர் அழைச்சிட்டு போவாங்க இல்லையா? அப்படி அழைச்சிட்டு வர்றதுல ஒருத்தர் பாபா விட்டு போயிட்டா கூட அதுக்கப்புறம், விகாரி ஆனா கூட, அதாவது வந்துட்டு போய் ஆனா கூட அழைச்சிட்டு வந்தவங்க மேல பாவம் வந்துரும். ஏன் தெரியுமா? அவங்க டூரிஸ்டா நெனச்சு வந்தாங்க. சபரிமலைக்கு போனா 40 நாள் மட்டும் விரதம் இருந்தா போதும்ன்றாங்கல்ல. அந்த மாதிரி வந்தவங்க. அப்படிப்பட்ட அறகுறைய எதுக்கு அழைச்சிட்டு வரீங்க? அது தெரிஞ்சிடும்ல. அப்படியே பாபா பாபான்னு உருகி இருக்கிறதுக்கும், சும்மா நானும் வரேன்றது இருக்குதுல்ல. பெரும்பாலும் சென்டர்ல வந்து புதுசா கல்யாணம் ஆனவங்கள அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அவங்க என்னதான் அடம் பிடிச்சாலும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. பட் ரொம்ப பக்காவா இருந்தா, ரொம்ப எக்செப்ஷனல் கேஸ்ல ஒரு 4, 5 தடவ தட்டி கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அழைச்சிட்டு போவாங்க. அவங்க அழுது ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குதுல்ல. இங்க பாபா இத வேற ஆமா, இப்ப சொல்லி பாபா இருக்கிறாரு. சொல்லிட்டாருல்ல, ஆ, அவங்க மேல பாவம் வந்து சேருது. ஏன்னா அவங்களே கம்முன்னு இருந்தாலும் அவங்க கணவன் எப்படி இருப்பான்னு தெரியாதுல்ல. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பயத்த கொடுக்குது. அதனால தான் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. மதுபன் மண்ண மிதிச்சிட்டு பாபா விட்டு போய் விகாரி ஆயிட்டா, அழைச்சிட்டு வந்தவங்க மேல ஏன் அரைகுறை அழைச்சிட்டு வந்த? அப்ப இங்க ஒரு கல்லு மாதிரி தானே அவன் உட்கார்ந்திருப்பான். ஒரு கடவுள்ன்ற அந்த பாவனையில உட்கார்ந்து இருக்க மாட்டான்ல. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறவங்கள இந்திர சபையில கூட்டிட்டு வரக்கூடாது. ஸோ பாபா தான் உண்மையிலே இந்திரன். ஞான மழை பொழியிற இந்திரன். ஸோ இதோடைய நினைவாக தான் நீலாம்பரி, புக்ராஜ்புரின்ற கதையெல்லாம் இருக்காம். அது தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு அந்த கதையெல்லாம்? இது தெரியல பிரதர். அதான் நார்த் இந்தியால இருக்கும் போல. ஹிந்தி இதுக்குள்ள இருக்குது. பார்ப்போம். சரி. ஆனா அந்த கதையுடைய சாரம் இதுதான். இந்திர சபையில யாரையோ மறைச்சு அசுர குணம் உள்ளவர்களை கூட்டிட்டு வராங்க. அப்ப அது துர்நாற்றம் வீசிச்சாம். அதனால அழிச்சிட்டு வந்தவங்க மேல குற்றம் ஆயிடுச்சு. அழிச்சிட்டு வந்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இது எவ்வளவு பெரிய விஷயம். மறைஞ்சு வந்தவங்களுக்கும் தண்டனை இருக்கும். அழைச்சிட்டு வந்தவங்களுக்கும் தண்டனை இருக்கும். இங்கேயே வந்து தப்புக்கு துணை போறவனுக்கு தண்டனைன்றாங்கல்ல. அந்த மாதிரி தண்டனை கிடைக்குது. அப்ப என்ன தண்டனைன்னா அவங்க கல்லாகிட்டாங்களாம். இந்து மதத்துல நிறைய கதையில கல்லாகிறது இருக்கும் இல்லையா? ஒரு முனிவருடைய அகலிகை கதை. அகலிகை தான் ராமர் கால்பட்டு பொண்ணாவாங்க இல்லையா? மறுபடியும் அது வரும். பைபிள்ல கூட அது மாதிரி லோத்துடைய மனைவி வந்து கல்லாயிடுவாங்க, சுண்ணாம்பு கல்லாயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய உலகத்தை திரும்பி பார்க்கறது அல்லது பழைய உலகத்துடைய குணம் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா தந்தை வந்து பாரஸ்நாத், அதாவது தங்கமா ஆக்குறவர். அப்ப எதை தங்கமாக்குறாரு? கல்லை தான் ஆக்குறாரு. இப்ப கட்டளை மீறினீங்கன்னா மறுபடியும் கல்லாயிடுறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? மனுஷன் கல்லாயிட்டான்னு அர்த்தம் இல்லை. கல்லாதான் இருந்தீங்க. கல்ல தங்கமாக்குறார். அப்ப கடவுள் ஏன் கல்லானார் வெறும் கல்லாய் போன மனிதர்களாலேன்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்குது. கரெக்ட் தான் இல்லையா? நாம கல்லாகும் போதுதான் அங்க கல்லாகுது இல்லையா? அந்த கல்லு சிலை எப்ப பூஜை பண்றாங்க? நாம புத்தி கல்லாகும் போதுதான். ஆனா அவங்களுக்கு தெரியாமலே பாட்டு கரெக்டா எழுதி இருக்கிறாங்க. அப்ப அந்த கல்லை இப்ப தங்கமாக்குறார். எப்படி ஆக்குறாருன்னா நம்மள தங்கமாக்குறார். அதுக்கப்புறம் அது இருக்காது இல்லையா? பக்தி முடிஞ்சிடும்.
ஸோ கட்டளை மீறினீங்கன்னா மீண்டும் கல்புத்தி உடையவரா ஆயிடுவீங்க. ராஜ்யத்தை அடையிறதுக்கான சௌபாக்கியத்தை இழந்துடுவீங்கன்றார். ராஜ்யத்தை அடையிறதுக்கான சௌபாக்கியம் இல்லையா, பல கோடி மடங்கு பாக்கியம் கிடைக்குது. அத கட்டளையை மீறதுனால இழந்துடுவீங்க. அப்ப ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பாபாவுடையவரா அவர் அவர் வந்து தங்கமா ஆக்குறவரு. அவர்கிட்ட வந்து அத தங்கமா ஆக்குனாலும் முயற்சி நம்ம தான் பண்ணணும். அப்ப அந்த முயற்சி நீங்க பண்ணலன்னா மறுபடியும் கல்லாவே ஆயிடுவீங்க. அதுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறேன். இல்லையா? தங்கம் ஆக்குறதுக்கு தானே வந்திருக்கிறோம். இப்ப தங்கம் ஆனாதான் தங்க யுகத்தின் ராஜா ஆக முடியும். அப்ப அதையும் இழந்துடுவீங்கன்றார். அப்ப யாராவது ஏழைய ஒரு ராஜா தத்தெடுக்கிறாருன்னா, ஒருவேளை அதாவது ராஜா தத்தெடுத்தா அந்த குழந்தை தான் அடுத்தது ராஜாவாகணும். இல்லையா? ஆனா அந்த குழந்தைக்கு தகுதியற்றவரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மோசமான செயல் செய்யுது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ராஜா வெளியேத்திடுவாரு. "எப்பா நீ தெரியாம உன்ன தத்தெடுத்துட்டேன்" அப்படின்னு கேன்சல் பண்ருவாரு. அப்ப அது அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? ராஜாவே ரிஜெக்ட் பண்ணிட்டான். இல்லையா? அப்ப ஏழைக்கும் ஏழையா ஆயிடுவாங்கன்றார். இங்கேயும் அதே மாதிரி தான். கடவுளே தத்தெடுக்கிறார். இப்ப கடவுளே வெளியேத்துற மாதிரி காரியத்த பண்ணாதீங்க. ஒண்ணுத்துக்கும் உதவாம போயிடுவீங்கன்றார். அப்ப ரொம்பவே துக்கம் ஏற்படும்ன்றார். அது நான் பார்த்திருக்கிறேன். நெறைய பேர வந்து குறிப்பா இந்த காமத்தை விட முடியாம தான் வெளில போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வள்ளலார் குரூப்ல அந்த மாரி ஒருத்தர பார்த்தேன். இன்னொருத்தர் பார்த்தா, அந்த பாண்டிச்சேரி அன்னை சொல்லுவாங்க இல்லையா? அரவிந்த் ஆஷ்ரம். அங்க போய் சேர்ந்திருக்கிறார். அவங்கலாம் வந்து நம்ம அந்த பட கண்காட்சி வைக்கும்போது வந்திருக்கிறாங்க. அப்ப இதே தாங்க இதுலயும் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம ஞானம் எடுத்திருக்கிறாங்க. பல வருஷம் சேவையெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. இங்கேயும் இதே தான் சொல்றாங்க. அப்படின்னாலே புத்தி வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். இல்லையா? ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு அங்க சொல்றது யாரு? சொல்றது யாரு? அது தெரியல. அங்க சொல்றது யாரு? அது அன்னை சொல்லுவாங்க. அந்த அன்னையோட வார்த்தைகள் இருக்கும். வள்ளலாரோட வார்த்தைகள் அந்த குரூப். கரெக்ட். ஆனா அவங்க பேசும்போது ஒரு 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 விதமான பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்றது தெரியும். தெளிவா இருக்க மாட்டாங்க. அந்த கில்ட்டி ஃபீலிங் தெரியும். இத விட்டுட்டேனே அப்படின்ட்டு. அதான் சொல்றாரு, ஏழைக்கும் ஏழை ஆயிடுறாங்க. ஏன்னா இங்க இருந்து போயிட்டாங்கன்னா, அவங்களால இங்கேயும் சந்தோஷத்தை இங்க அது வரவே மாட்டாங்க. அங்கேயும் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது. அதான் பிரச்சனை. ஸோ கடைசியில ரொம்ப துக்கம் ஆயிடும். அங்க சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. கடைசியில ரொம்ப துக்கம் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு சிஸ்டர் வந்து வந்த உடனே பாபா நீங்க சொன்ன மாரி அந்த பாவக்குடம் நிரம்பினாதான் பாபா ஞானம் கிடைக்கிறாருன்னு 2, 3 நாள் முன்னாடி வந்துச்சு இல்லையா? அது உண்மைதான். ஏன்னா, ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி இத சொல்லுங்க. யாரும் இந்த தப்ப பண்ணிடக்கூடாதுன்னாங்க. கல்யாணம் ஆன புதுசுலயே அவங்களுக்கு ஞானம் கிடைச்சு செம போதை அவங்களுக்கு. பாபான்னு நிச்சய புத்தி வந்துருச்சு. பயங்கர போதை. ஆ உடனே தூய்மை. உடனே வீட்ல பிரச்சனை. பிரச்சனை வந்தோனே, "நீ அங்க போக்கூடாதுன்ட்டாரு" கணவன். சரின்னு போறத நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அவங்களுக்கு குழந்தை பொறந்துச்சு. பொறந்து ஒரு 25 வயசு ஆகுது. இன்னும் குழந்தையாவே தான் அது இருக்குதாம். மனநலமும் பாதிக்கப்பட்டுருச்சு, உடம்பும் போயிடுச்சு. அப்ப அத காப்பாத்துறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறாரு. இப்ப பாபாவ அவங்க குற்றம் சொல்ல முடியுமா? இப்ப குழந்தை பொறந்த பிறகு பாபா வந்திருந்தா கூட குற்றம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி குற்றம் சொல்ல முடியும்? அது அது நீங்க சொன்ன மாரி பாவக்குடம் நிரம்பி காப்பாத்துற நேரத்துல வராரு அவரு. அதுக்கப்புறம் ஒண்ணுத்துக்கும் 100 மடங்கு தண்டனைன்றது உண்மைதான் அது. அது மாரி காமத்துல விழுந்து குழந்தை பெத்துட்டு 100 மடங்கு தண்டனை. 100 மடங்கு தண்டனை. அது வாழ்க்கை ஃபுல்லா அது ஒரு வேதனை தானே அது. இல்லையா? அவன் கணவனுக்கும் அது தண்டனை தானே. ஒழுங்கா அவன் மனைவி அப்பயே சொன்னாலேன்னு கண்டிப்பா அவரு நினைச்சிருப்பாரு. எந்த ஸ்கேன்னாலும் காட்டாத ரிப்போர்ட்ட பாபா ஏற்கனவே காட்டியிருக்கிறாரு பாருங்க. இல்லையா? அதான் கண்ண மூடிட்டு நீங்க அவர் சொல்றத நம்புனா போதும். தப்பிச்சிடுவோம். அவர் சொல்றத மீறும்போது தான் போய் மாட்டுறது எல்லாமே. ஸோ அதனால தான் பாபா முன்கூட்டியே சொல்லிடுறாரு. அடுத்த லைனே பாருங்க. "ஒருபொழுதும் எந்த ஒரு கட்டளையை மீறுற செயலும் செய்யாதீங்கன்ற."
ஏன்லாம் அவர் சொல்லல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம கணக்கு. ஆனா, எந்த கட்டளைய மீறுறீங்களோ, அதுல தான் நீங்க மாட்டுவீங்க. லாக் ஆவீங்க. அதனால ம். ஒருபோதும்னாலே எந்த காரணத்துக்காகவும் மீறக்கூடாது. யாருக்காகவும் மீறக்கூடாது. யாரா வேணாலும் இருக்கட்டும். கடவுள விட உயர்ந்தவங்க கிடையாது. தந்தை பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கிறாரு. ஆனா கடவுள் அவரு. அத புரிஞ்சுக்கணும். ஆனா மனிதர்கள் அந்த சிவபாபாவ மறந்து சாக்காரத்தின் மீது புத்திய செலுத்திடுறாங்க. இல்ல என் கணவனுக்கு ம். புடிக்கல. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் விட்டு போறவங்க இருக்கிறாங்க. இத்தனைக்கும் ம். அவன் கொடுமைக்கார ஒரு கணவனா தான் இருப்பான். விருப்பத்துக்காக. கொடுமைக்கார கணவனா தான் ஆமா. இருப்பான். அதுக்கே இவங்க அவருக்கு எப்படியாப்பட்ட நல்ல விசுவாசமா கணவனா இருந்தாலுமே, கடவுள ம். விட பெருசுன்னு நெனச்சுட்டாங்கல்ல அவங்க அத. கணவன கரெக்ட். போய். கண்டிப்பா. அப்ப அது சும்மா சாக்கு அது. க கணவனுக்கு ம். புடிக்கலன்றதுனால நான் விட்டு போறேன்றதெல்லாம் சும்மா கதை சொல்றது. எங்க வீட்ல கேட்டுட்டு சொல்றேன்னுவாங்களே, அந்த மாரி கதை அது. இவங்களுக்கு விருப்பம் இல்லன்றது தான் உண்மை. ம். ம். ஸோ இப்ப அது படிங்க சிஸ்டர். தந்தை சாதாரணமாக இருக்கிறார். எனவே சிவபாபாவை மறந்து சாகாரத்தின் மீது புத்தி சென்று விடுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. யார் அசுத்தமாக ஆகி விடுகிறார்களோ, அவர்கள் பிறகு இந்திர சபையில் அமர முடியாது. ஒவ்வொரு சென்டரும் கூட இந்திரபிரஸ்தமாகும். அங்கு ஞான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. நீலாம்பரி, புக்ராஜ்பரி என்று பெயர்களோ உள்ளன. நீலம் என்று ரத்தினத்திற்கு கூறுகிறார்கள். இது குழந்தைகள் மீது பெயர் வைக்கப்படுகிறது. ஒரு சிலரோ மிகவும் நல்ல ரத்தினங்கள் போல் இருக்கிறார்கள். எந்த ஒரு மாசும் இல்லை. நகைகளில் ஒரு சில மிகவும் கரையுள்ளதாக இருக்கும். ஒரு சிலது முற்றிலுமே தூய்மையாக இருக்கும். இங்கு கூட வரிசை கிரமமாக ரத்தினங்கள் இருக்கிறார்கள். ஒரு சில ரத்தினங்கள் மிகவுமே மதிப்புடையவர்களாக இருக்கிறார்கள். மிகவும் நன்றாக சேவை செய்கிறார்கள். ஒரு சிலரோ சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் இடையூறு விளைவிக்கிறார்கள். ரோஜா மலர் மற்றும் எருக்கம் பூவிற்கிடையே கூட எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. சிவன் மீது இரண்டையுமே படைக்கிறார்கள். ஓகே சிஸ்டர். ம். ஸோ பாபா சொல்றாங்க, இங்க கடவுளே ஸ்ரீமத் கொடுக்கிறார். தூய்மையா இருங்கன்றது தான் முதல் ஸ்ரீமத். இல்லையா? இங்க முக்கியமானது தூய்மை தான். அப்படி இருந்து அசுத்தமாகுறாங்க அப்படின்னா, இந்திர சபையில நுழையறதுக்கு அவங்க தகுதியற்றவர்கள். இல்லையா? ஸோ ஒவ் ஒவ்வொரு சென்டரும் இந்திரபிரஸ்தம். ஆக்சுவலா இந்த காமத்துல ஈடுபட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாதோ, ஏதோ ஒண்ணு பைபிள்ல இருக்குது. ஆனா ஆனா அது தெளிவா இல்ல. ஓரளவுக்கு அந்த அர்த்தத்துல இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த இந்திர ம். சபையில வரக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் தான். ம். இந்திர சபையில் அமர முடியாது. ஒவ்வொரு சென்டரும் அதே குரான்லயே இருக்குது ஆக்சுவலா. அசுத்தமாகிட்டீங்கன்னா, ஆனா அந்த அசுத்தம்ன்றதுக்கு அர்த்தம் சொல்லல. அதான் விஷயம். அப்ப ம். இவங்களா எதையாவது எடுத்துக்கிறாங்க. அசுத்தம்னா ஒரு சில ஆமா. பொருள சாப்பிடுறத சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கிறாங்க. ம். எங்கெங்கேயோ கனெக்ஷன் பண்ணி. ம். அப்ப இங்க அழுக்காகிட்டீங்கன்னா, ஏன்னா அங்க அசுத்தமாகிட்டீங்கன்னா, தொழுகை பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். அப்ப தன்னை ம். சுத்தப்படுத்திக்கணுன்ட்டு அதுக்கு ஒரு பரிகாரம் மாரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு சென்டருமே இந்திரபிரஸ்தம் தான்றார். இல்ல இந்திரனுடைய சபை தான். ஏன்னா இந்திரன் வந்து மழைக்கு இன்சார்ஜ் இல்லையா? இங்க வந்து ஞான மழை பொழியுது. ஸோ மறுபடியும் பாபா வந்து அந்த நீலம்புரி, புக்கராஜ்புரின்றாரு. நீலம்ன்றது வந்து ரத்தினத்துக்கு சொல்லுவாங்களாம். ஸோ இது எல்லாமே குழந்தைங்க மேல வச்ச பேர். அந்த ஸ்தூல ரத்தினத்திற்கான பேர் இல்ல. ரத்தினம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டியாக, ஒவ்வொரு மதிப்பு மிக்கதாக, ஒண்ணு அதிக விலை இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப நல்ல ரத்தினங்களாக இருக்கிறாங்க. எந்த அழுக்கும் கிடையாதாம். அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறாங்களாம். அதனால தான் ரத்தினத்தோட கம்பேர் பண்றார்.
நகையில கூட ஒரு சில நகை வந்து ரொம்ப கலப்படம் இருக்கும். கரையுள்ளதாக. இல்ல நெறைய அந்த கவரிங்கு அல்லது கல்லு சேர்க்கிறது, இதெல்லாம் வந்து அதோடைய வேல்யூவ குறைச்சிடும் இல்லையா? ஆனா ஆமா. வைரத்திலேயே கூட தோஷம் இருக்கும்பாங்க. வைர விவிஎஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் அதுலயும் இருக்கு. வைரத்திலேயே நெறைய ம், ம். வெரைட்டி இருக்கு. கரெக்ட். தோஷம் இருக்கிறது, தோஷம் இல்லாததும்பாங்க. விஎஸ்ம்பாங்க, விவிஎஸ்ம்பாங்க. அந்த மாரி என்னென்னமோ வெரைட்டி ம். இருக்கு. ரொம்ப பியூரிட்டிய பொறுத்து இருக்கு. ஹால்மார்க் தங்க நகைகள்ன்றது வந்து சுத்தமான நகையா சிஸ்டர்? ஆமா. இல்லையா? ஹால்மார்க்ஸ் 916ம்பாங்க. ம். 24 கேரட் தங்கம். அப்படின்னா அதுல ம். செம்பே இருக்காது அப்படிம்பாங்க. ஓஹோ! செம்பு கொஞ்சமா கலந்திருக்கும். அப்பதான் நகை செய்ய முடியும். கூட ஓ! கொஞ்சம் செம்பு இத்தன பெர்சன்டேஜ் கலந்தா 22 கேரட். அந்த ஓ! மாரி கொஞ்சம் ஸோ கலக்கலாம். அதுதான் மாசு. கரெக்ட். ஆ ஒரு சில தங்கம் வந்து முற்றிலும் தூய்மையா இருக்கும்ன்றார். அதே மாரி தான் இங்க ம். குழந்தைங்க வரிசைக்கிரமமா இருக்கிறீங்க. அது சொல்லும்போதே வரிசைக்கிரமமாக ரத்தினங்கள் இருக்கிறார்கள்ன்றார். இல்ல அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன பேர் சொல்றாரு பாருங்க. ரத்தினங்கள். ரத்னான்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா? பொண்ணுக்கு பையனுக்கு கூட ரத்தினம்னு ஆமாங்க. வைக்கிறாங்க. ஆனா, அது ரத்தனம்ன்ற அர்த்தத்துல வருதுன்னு கூட அந்த நேரம் கூப்பிடும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லையா? ரத்னா ஸ்டோர்ன்றாங்க. அது ரத்தினத்த குறிக்குது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு சில ரத்தினங்கள் ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப சூப்பரா சேவை செய்றாங்க. ஒரு சிலர் சேவைக்கு பதிலாக டிஸ்சர்விஸ் தான் பண்றாங்க. அததான் பாபா சொல்றாரு. ரோஜா பூவுக்கும், எருக்கம்பூவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இல்ல ரோஜானா பார்க்கும்போதே அழகா இருக்கும். இல்லையா? இப்போ உங்களுக்கு பின்னாடி கூட அந்த ரோஜா பூ இதுதான் வச்சிருக்கிறீங்க. அதே எருக்கம்பூவ வைப்போமா? இல்ல அது பார்க்கவும் ம். ஒண்ணும் அழகா இருக்காது. வாசனையும் இருக்காது. அதான் சொல்றேன் ம். 2த்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். 2மே மலர் தான். ஆனா 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல? ம். ம். ஆனா சிவன் மேல வந்து 2யுமே படைக்கிறாங்களாம். எருக்கம்பூ சிவனுக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆமா. அது அப்படியா? வரிசையா ஒண்ணு ஒண்ணா கோர்த்து மாலையா போடுவாங்க. பிள்ளையாருக்கும் போடுவாங்க எருக்கம்பூ. பிள்ளையாருக்கு போடுவாங்க தெரியும். சிவலிங்கத்துக்கும் போடுவாங்களா? சிவனுக்கும் ஆமா. சிவலிங்கத்துக்கும் சரி, சரி, போடுவாங்க. சரி. அதுதான். அப்ப ரோஜா மலர் மாலையும் போடுறாங்களாம், எருக்க மாலையும் போடுறாங்களாம். எல்லாம் நம்மளுடைய நினைவு தான். சில குழந்தைங்க ரோஜாவாகி பலியாகுறாங்க. சில குழந்தைங்க சரியா பலியாகாம எருக்கம் பூவாவே இருக்கிறாங்க. ச அது உங்களுக்கே தெரியும் தானே! நம்மள்ல யார் யார் என்னென்ன மலராக இருக்கிறாங்கன்ட்டு. அதனால தான் நல்ல நல்ல மலர்கள எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அந்த சென்டர்ல பேசுறதுக்கோ, ம். அந்த மாதிரி. ம். இப்ப நல்ல மலர்கள எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது? மல்லிகைப்பூ வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா எவ்வளோ ம். வாசனை. இல்லையா? இப்ப ரோஜா பூ ம். கூட அந்த வாசனைலாம் வராது. மல்லிகைப்பூ அளவுக்கு எதுவுமே வாசனை வராது. இல்லையா? ம். ஆ இது தோட்டம். அது மாரி சிம்பிளா இருக்கும் குழந்தைங்க. ஆனா சூப்பரா ஞானத்தை சொல்லும். ம். அதான் பாபா சொல்றாரு, நீங்க ஞான கங்கைகள். பாபா வந்து ஞான கடல். இந்த பிரம்ம பாபா வந்து அதிலிருந்து வெளிப்பட்ட பிரம்மபுத்திரா நதி. இருக்கிறதுலே பெரிய நதி. அது 3 ஸ்டேட்லயோ, 3 நாட்டுலயோ ஓடும். இல்ல சிஸ்டர் அது? ஆமா. திபெத்லேருந்தே அங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஓ! நம்ம நாட்டுக்கு மேல இருந்தே 3 நாட்டிலே ஆமா. வருது. நம்ம கண்ட்ரிக்கு ம், மேலயே அங்கேருந்தே ம். வருது. சூப்பர். அதான் இருக்கிறதுலே பெரிய நதி. அஸ்ஸாம் ஆமா. அஸ்ஸாம் வழியா போயிட்டு அப்புறம் கல்கத்தா இந்த பக்கம் கல்கத்தா. போயிட்டு டச் ம், பங்களாதேஷ். நம்ம நெறைய ஸ்டேட்ட கவர் பண்ணுது. ம். அதுவும் கல்கத்தால தான் கடல்ல கலக்குது போல இருக்கு. அந்த ஆ இடத்துல கரெக்ட். வந்து பெரிய மேளா நடக்குமாம். உண்மையிலே ம். ஞானக்கடல் பாபா. உயிரோட்டமான ஞானக்கடல். அதே மாரி ம். நீங்க உயிரோட்டமான ஞான நதிகள். மற்றபடி அது வந்து தண்ணீயின் கங்கை, தண்ணீயின் கடல். ம். ஆனா உங்களுடைய பேர அதுக்கு வச்சுட்டாங்க அவ்வளோதான். இத கூட அசுர சம்பிரதாயத்தினர் மறந்துட்டாங்க. ஆக்சுவலா பொங்கல் முடிஞ்சு ஆற்று திருவிழான்ட்டு நெறைய ஊர்ல இருக்கும். அந்த ஆத்து திருவிழா ம். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் சுத்துப்பத்துல இருக்கிற எல்லா கோயில் சாமியும் வரும். வந்து அந்த ஆத்துல ம். மூழ்கிட்டு போகும்.
அது ஒரு கும்பமேளா மாதிரி தான். இல்லையா? அது ஞான கங்கை, ஞான ஆறு. அப்ப அந்த ஞான ஆறுக்கு மகிமை. ஆனா அந்த ஆறுல அத வச்சு ஒரு அந்த ஆறுல. பண்றாங்க சூப்பரா. இல்லன்னா ஆத்து திருவிழான்னா ஆத்த மட்டும் கும்பிட்டுட்டு போ வேண்டியதுதானே. எதுக்கு சாமி வருது? தெய்வங்கள் எதுக்கு வருது? ஆமா. இல்லையா? ஹரித்வார்ல கங்கை கரையோரத்து அது படிங்க சிஸ்டர். உண்மையில் நதிகள் மீது பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அசுர சம்பிரதாயத்தினர் இதையும் மறந்து விட்டுள்ளார்கள். ஹரித்வாரத்தில் கங்கை கரையோரத்தில் சதுர்புஜத்தின் படம் காண்பிக்கிறார்கள். அதற்கும் கங்கை என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த சதுர்புஜ 4 புஜங்கள் உடையவர் யார் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் இச்சமயம் நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகிறீர்கள். நீங்கள் உண்மையான ஞான நதிகள் ஆவீர்கள். அது தண்ணீரினுடைய நதி. அங்கு போய் ஸ்நானம் செய்கிறார்கள். ஒன்றுமே புரிந்து கொள்வதில்லை. நதிகளை தேவியாக நினைக்கின்றனர். அவ்வளவே. மனிதர்களுக்கு ஒரு பொழுதும் 4, 8 புஜங்கள் இருப்பதில்லை. எதுவும் புரிந்து கொள்வதில்லை. பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாமோ 100% அறிவில்லாமல் இருந்தோம். பாபாவின் மடியை அடைந்ததால் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாகிறோம். இங்கு ஒருவர் ராஜாவாக கூட இருக்கலாம். ஆனால் சொர்க்கத்தின் சுகம் மற்றும் இப்பொழுதைய சுகத்திற்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. உங்களிலும் கூட ஒரு சிலர் தந்தையை புரியாமல் இருக்கிறார்கள். ஆக தங்களையும் புரியாமல் இருக்கிறார்கள். நான் எவ்வளவு நறுமணம் அளிக்கிறேன் என்று பார்க்க வேண்டும். தப்பும் தவறுமாக ஒன்றும் பேசுவதில்லையே, கோபப்படுவது ஒன்றுமில்லையே. இந்த குழந்தை எப்படி இருப்பார் என்று தந்தை சட்டென்று நடத்தை மூலமாக புரிந்து கொண்டு விடுகிறார். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று போல பிரியமானவர்களாக இருக்க முடியாது. அப்பேற்பட்ட குழந்தைகளுக்காக உள்ளத்திலிருந்து இயல்பாகவே ஆசிகள் வெளிப்படுகின்றன. ஒரு தந்தைக்கு கீழ்ப்படியாத குழந்தை இருந்தார் என்றால், இப்பேற்பட்ட பையன் இல்லாமல் இருப்பதே நல்லது என்பார். எவ்வளவு அவப்பெயர் ஏற்படுத்துகிறார்கள். இதற்கு அதிர்ஷ்டம் என்று கூறப்படுகிறது. யாருடைய அதிர்ஷ்டத்தில் என்ன இருக்கிறது என்பது சட்டென்று தெரிய வருகிறது. இவர் நல்ல குழந்தை ஆவார், இவர் மோசமான குழந்தை ஆவார் என்று பாபா புரிய வைக்கிறார். பாப்தாதாவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. பார்க்கலாம் சிஸ்டர். ஸோ பாபா வந்து நதியோட கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையில மகிமை எல்லாம் உயிரோட்டமான நதியா இருக்கிற உங்களுக்கும் உயிரோட்டமான கடலா இருக்கக்கூடிய சிவபாபாவுக்கும் தான். ஹரித்வார்ல வந்து கங்கை கரையோரத்துல ஒரு 4 கைகள் கொண்ட ஒரு படம் இருக்குதாம். 4 கைகள் கொண்ட ஒருத்தருடைய படம். அதுக்கும் கங்கைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி 4 கைகள் கொண்டவர் யாருன்னு கூட மனிதர்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாது. இல்லையா? ஜென்ரலா சதுர்புஜம்னாலே விஷ்ணுவை தான் சொல்லுவாங்க. நீங்க இப்ப ஸ்வதர்ஷ்ன சக்கரதாரி. சொல்லுங்க கங்கா ஆரத்தின்னு அது ஒரு 1/4 மணி நேரம் நடக்கும் அந்த ஹரித்வார்ல எல்லாம். கங்கை ஆத்துக்கு அங்கங்க நின்று பெரிய பெரிய இந்த தட்டு வச்சு ஆரத்தி எடுப்பாங்க. அது ஒரு பெரிய பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சாயந்தர நேரத்துல சன்செட் ஆகும்போது கங்கா ஆரத்தி டிவில போடுவாங்க. எல்லா டிவிலயும் போடுவாங்க ஹிந்தியில. ஹரித்வார்ன்றது காசி தானே சிஸ்டர்? வேற ஊர் அது? இல்ல வேற ஊர். இந்த கங்கை நதி வர்ற இடம் தான். அது வர்ற வழியில நிறைய ஸ்தலம் இது இருக்கு. அதுல ஹரித்வாரும் ஒண்ணு. ஓ சரி சரி. ஸோ இப்போதான் நீங்க வந்து ஸ்வதர்ஷ்ன சக்கரதாரி ஆகி இருக்கிறீங்க. உண்மையான ஞான நதிகள் நீங்க தான். மற்றபடி அது தண்ணி நதி. அது தண்ணியில என்ன இருக்குது? அங்க போய் குளிக்க போறாங்க. பாவம் போயிடும்ட்டு. பாவம் என்ன உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குது போறதுக்கு? அது ஆத்மால எல்லாம் இருக்குது. ஸோ அப்ப அவங்களுக்கு புரியல. நதிகளை வந்து தேவின்னு நினைச்சுக்கிறாங்க. கங்கா தேவின்றாங்க. நிறைய நதிகளுடைய பேரை வச்சு தேவின்னு ஒரு சிலை வச்சிடுவாங்க.
ஸோ அதே மாரி மனிதர்களுக்கு வந்து 4, 8 கைகள் எப்பவுமே இருக்காதுன்னு கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப நாம புரிஞ்சுக்கிறோம். பாபா நம்மள என்னவா ஆக்குறாரு? 100% முட்டாளா இருந்த நம்மள 100% புத்திசாலியா மாத்துறாரு. எப்படி சாத்தியம்? பாபா மடியில வந்ததுனால. இல்லையா? ஆக்சுவலா மடியில வச்சு குழந்தையும் தத்தெடுப்பாங்க. மனைவிய கூட மடியில வச்சு தத்தெடுப்பாங்க. இல்லையா? சில மதங்கள்ல வந்து மடியில உட்கார வச்சு, அது அப்பா மடியில உட்காந்துட்டு, அப்புறம் கணவன் மடியில உட்காருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஆமா, கன்னியாதானன்ட்டு. பிராமின்ஸ்ல எல்லாம் ம். அப்பா மடியில உட்கார்ந்து கன்னியாதானம். ம். அப்ப பாபா மடியில வந்ததுனால தான் நம்ம சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபாவுடைய மனைவின்னு எடுத்துக்கலாம், அல்லது பாபாவுடைய குழந்தையா இருக்கணும். ஆனா 2மே உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா சொர்க்கத்துக்கு அதிபதி. இல்ல எப்படி பாபா நம்மள தத்தெடுத்தது குப்தமா இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அவருடையவராவே ஆகி இருக்கிறோமான்றதும் குப்தம் தான். அதுவும் மத்தவங்களுக்கு தெரியாது. அப்படி ஆகிட்டீங்கன்னா, சொர்க்கத்துக்கு அதிபதி ஆயிடுவீங்க. மற்றபடி இங்க ஒரு ராஜாவா அப்படின்னா, ஒரு ஆட்சி செய்ற உயர்ந்த போஸ்ட் அமெரிக்க ஜனாதிபதின்னே கூட வச்சுக்கோங்களாம். அவரு என்ன வேணாலும் சுகத்த அனுபவிக்கட்டும். ஆனா சொர்க்கத்தின் சுகத்தோட ஒப்பிட முடியுமா? அவரு எங்க சுகத்த அனுபவிக்கிறாரு? எத்தன தடவ அவர கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இல்லையா? ஆனா அவரு அவரு நெனச்சுக்க வேண்டியது தான். உலகத்திலே நான் பெரிய ஆளு அப்படிதான் நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு. சொர்க்கத்துல வந்து இந்த மாரி செக்யூரிட்டி தேவ கிடையாது. ஜாலியா சுத்தலாம். விளையாடுவார். இல்லையா? அதான் சொல்றாரு. சொர்க்கத்தின் சுகத்துக்கும், இப்போதைய சுகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்றார். ஆக்சுவலா அமெரிக்காலே அந்த மாதிரி மொதலெல்லாம் இருந்துச்சுன்னுவாங்க. அவங்க பாட்டுக்கு சாதாரணமா வெளில வருவாங்க பிரசிடென்ட்டுன்ட்டு. இப்ப அவங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாரி இல்லையா? வேலை மோசமா இருந்துச்சுன்னா, ஆபத்து இருக்க தானே செய்யும். அது இல்லாம மனிதர்களும் இப்போ மோசமா ஆயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற பணக்காரருக்கும், இங்க இருக்கிற அதாவது அங்க பணக்காரரே தேவையில்ல. அங்க இருக்கிறதுலயே ஏழையா இருக்கிறவங்க கூட, இங்க இருக்கக்கூடிய கோடீஸ்வரரோட சுகமா தான் இருப்பாங்க. இல்லையா? இங்க கூட அதாவது உங்கள்ல கூட ஒரு சிலர் தந்தைய புரியாம இருக்கிறீங்க. அதனால உங்களையும் புரிஞ்சுக்கல. இல்ல நான் கடவுளுடையவன் தெரிஞ்சா, நான் எவ்வளோ உயர்ந்தவன் தெரியும். அவரே தெரிஞ்சுக்கல. பேசுறது யாருன்னு தெரியல உங்களுக்கு. அப்ப உங்களையும் உங்களுடைய வேல்யூவும் உங்களுக்கு தெரியல. அதனால செக் பண்ணணுன்றாரு. நான் எந்த அளவுக்கு நறுமணம் கொடுக்கிற மலரா இருக்கிறேன். இல்லையா? நான் ஒரு ரோஜா மலருன்றது, நறுமணமிக்க ரோஜா மலருன்றது அற்புதமான சோமானம். இல்லையா? அந்த மாரி நான் இருக்கிறேனா? அல்லது தப்பும் தவறுமா ஏதாவது பேசுறேனா? கோபப்படுறேனா? செக் பண்ணுங்கன்றார். உங்கள நீங்களே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஏதாவது இப்ப தப்பா பேசிட்டேனா? கோபப்பட்டேனா? என்னுடைய பார்வை எப்படி இருக்கு? என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது? செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சுடுவாரு. நடத்தைய வச்சு இந்த குழந்தை எப்படி இருக்குதுன்ட்டு. மனசுல இருக்கிறது அவருக்கு தெரியாம இருந்தாலும், நடத்தைய வச்சு கண்டுபிடிச்சுடுவார்ல. அதுக்கு தான் சொல்றாரு. மைண்ட்ல வந்தாலும் நடத்தையில எடுத்துட்டு வராதீங்க. மைண்ட்ல இருக்கிறத அழிச்சிடுங்க. ஏன்னா மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தா ஒரு டைம் இல்லனாலும் ஒரு டைம் அது வெளில வந்துடும். அப்ப ஆ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மனநல பாதிக்கப்படும்போது நல்லா டீசென்ட்டா இருந்தவன் பயங்கர கெட்ட வார்த்தை பேசுவான். பெண்களே அந்த மாரி பேசுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆச்சரியமா இருக்கும். இவங்களா இப்படி பேசுறாங்கன்னு. அப்ப உள்ளுக்குள்ள அது இருக்குது. அது முன் ஜென்மத்து இதா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்ப நம்பளையே அந்த மாரி ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மனநோயாளியே ஆனா, என்ன ஆகுதுன்னா, புத்தி கட் ஆகுது. செய்யலாமா, செய்ய வேண்டாம் இல்லாம உள்ள இருக்கிறது வெளில வருது. அப்ப உள்ள இருந்து வர்றது எல்லாமே சூப்பரானதா இருக்கணும். 3ஆம் பிறை படம் ஓடுனதுக்கு காரணம் அதுதான். ஸ்ரீதேவி அந்த குழந்தைத்தனமா மாறுனது. மனநலம் பாதிக்கப்படுறாங்க. ஆனா குழந்தையா இருந்துச்சு. இல்லையா? அந்த கேரக்டர் குழந்தையா இருந்துச்சு. அந்த மாதிரி அப்ப மைண்ட குழந்தையா ஆக்கிட்டீங்களா? ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு அது கட் ஆகும் கடைசியில. கட் ஆயிட்டு எந்த குழந்தை எப்படி இருக்குன்னு வெளில தெரியும். அப்படி இருக்கணும். ஆனா இன்னைக்கு குழந்தைங்களே மோசமா இருக்குதுங்க. சின்ன குழந்தைங்களே அவ்ளோ கோபம் வருது. தூக்கி போட்டு அடிக்குது, உதைக்குது, திட்டுது. பயங்கரமா இருக்குது உலகம்.
அதான் பாபா கண்டுபிடிச்சிடுவாரு நடத்தை மூலமாகன்னு. ஸோ சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க தந்தைக்கு ரொம்பவும் பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. அதுவும் முறைப்படி சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க. ஒரே நேரத்துல மனம் சேவை செய்யணும், முகம் சேவை செய்யணும், கண்ணு சேவை செய்யணும், அந்த புன்னகை சேவை செய்யணும், ஞானமும் இனிமையா சொல்லணும். அந்த குழந்தை தான் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா பிரியமானவர்களா? வரிசைக்கிரமம் அஞ்ஞானத்துல சொல்ற மாரி 5 விரல்ல 5 விதமா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ எந்த குழந்தை அற்புதமா சேவை செய்யக்கூடிய குழந்தையோ, அந்த குழந்தைங்களுக்காக பாபாவுடைய இதயத்திலிருந்து இயல்பாகவே ஆசீர்வாதம் வெளிப்படுதாம். எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஆசீர்வாதம் பண்ணணும் இல்ல, பார்த்தாலே ஆசீர்வாதம் வெளிப்படுதாம். ஒரு தந்தைக்கு கீழ்ப்படியாத குழந்தையா ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, லௌகீகத்திலேயே இந்த மாதிரி பையன் பொறக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைப்பாங்க. அது நெறைய பேர் வாய் திறந்து சொல்லியே கூட நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சிலர் வந்து அவங்க பையன் சின்ன வயசுலயே இறந்திருப்பான். இன்னொரு பையன் பொறுக்கியா இருப்பான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, "அவனுக்கு பதில் இவன் செத்திருந்தா நல்லா இருக்கும்னு" நினைப்பாங்க. அவன் நல்ல பையன். அது எவ்வளோ பெரிய சாபமாயிடுது இல்லையா? ஸோ எவ்வளவு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க. ஆனா கெட்டவங்க தானே அதிக நாள் வாழ்வாங்க. அதுதானே அந்த மார்க்கண்டேயனுடைய அப்பாவுக்கு கிடைச்ச வரம். 100 வருஷம் வாழற மோசமானவன் வேணுமா? 16 வருடம் வாழற நல்லவன் வேணுமான்ட்டு. இப்ப அவ்வளவு அவப்பெயர் ஏற்படுத்துறாங்க சில குழந்தைங்க. ஸோ இதுதான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாருடைய அதிர்ஷ்டத்துல என்ன இருக்குதுன்றது சட்டுன்னு தெரிஞ்சிடுது அவங்க நடத்தை மூலமாக. நடத்தை அப்படியே தெய்வீகமா இருந்தா நல்ல அதிர்ஷ்டத்தை சேர்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப பார்த்த உடனே தெரியும் இது ரொம்ப நல்ல குழந்தை, இது ரொம்ப மோசமான குழந்தை அப்படின்ட்டு. பாபா பேர் சொல்லி சொல்றது இல்ல. பட் இது சொல்லும்போதே நம்மளே செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா அது படிங்க சிஸ்டர் அடுத்தது. பாப்தாதாவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆஸ்தி அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? இந்த ஞான மார்க்கத்தில் நியமங்கள் மிகவும் கடுமையாக உள்ளன. தந்தை தூய்மையாக இருக்கிறார் மற்றும் குழந்தை தூய்மையாக ஆவதில்லை என்றால் அந்த குழந்தை உரிமையாளராக முடியாது. அவரை குழந்தை என்று கருத மாட்டார்கள். பிறகோ கூறுவார்கள், நாங்களோ சிவபாபாவை வாரிசாக ஆக்கிக் கொள்வோம். பின் பாபா 21 பிறவிகளுக்கு எங்களுக்கு பதிலுக்கு கொடுப்பார். இதன் பொருள் பாபாவிடம் வந்து உட்கார்ந்து விடுவது என்பதல்ல. இல்லை, இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே எல்லோரையும் பராமரிக்கவும் வேண்டும். ஆனால் ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். அப்படியின்றி உங்களுடைய குழந்தைகள் ஆகியோரை தந்தை அமர்ந்து பராமரிப்பார் என்பது அல்ல. இல்லை, இப்பேற்பட்ட சிந்தனை உடையவர்கள் அலையக்கூடியவர்களாக இருப்பார்கள். இங்கு பாபாவிடமோ முற்றிலுமே தூய்மையானவர்கள் வேண்டும். தூய்மை இல்லாதவர்கள் யாருமே அமர முடியாது. இல்லையென்றால் கல் புத்தியாக ஆகிவிடுவார்கள். பாபா ஒன்றும் சாபம் கொடுப்பதில்லை. இதுவோ ஒரு நியமமாகும். பிறகு எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று தந்தை கூறுவார். கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஏதாவது பாவம் செய்தார்கள் என்றால் இறந்தவர் போல் ஆகிவிடுவார்கள். மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். பாபாவின் குழந்தை ஆனார் என்றால் பிறகு நோய் முழுவதும் வெளியில் அதிகமாக வெளிப்படும். பயப்படக்கூடாது. வைத்தியர்கள் கூட கூறுகிறார்கள், குறிப்பிட்ட இந்த மருந்தை உட்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வியாதி வெளியில் வரும். நீங்கள் பயப்படக்கூடாது. தந்தை கூட அவரே கூறுகிறார், நீங்கள் தந்தையினுடையவராக ஆனீர்கள் என்றால் மாயை ராவணன் உங்களை மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்துவான். நிறைய பெயர்களை எடுத்து வருவான். இப்பொழுது உங்களுக்கு சரி எது தவறு எது என்பது பற்றிய புத்தி கிடைத்துள்ளது. வேறு யாருக்குமே எது சரி எது தவறு என்பது பற்றிய புத்தி இல்லை. சூப்பர். எல்லோருக்குமே விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி ஆகிவிட்டுள்ளது. விபரீத புத்தி. கரெக்ட். ஆமா. ஸோ அதோட பாபா முடிஞ்சது. அன்பான புத்தி. ஆமா. புத்தியுடன் தந்தையின் சேவையை மிகவும் நன்றாக செய்வார்கள். நல்லது. ஓ முடிஞ்சிச்சு. சரி ஓகே. ம். ஸோ இதை அடிக்கடி சொல்லுவார், நோய் வந்துடுச்சுன்னா
சித்த மருந்து சாப்பிட்டா இன்னும் அதிகமாகும். இங்கிலீஷ் மெடிசின்லயே ம், அந்த மாதிரி இருக்குது சொல்லுவாங்க. ஒரு சில மருந்து சாப்பிட்டா யூரின் ரெட் ம், கலர்ல போகும். பயப்படாதீங்க. ஆ ஃபிட்ஸ் வரும். இது மாரி நெறைய இது சொல்லுவாங்க. பால்பிட்டேஷன் வரும். ம், இது இதோட சைட் எஃபெக்ட் தான் ம், பயப்படாதீங்க அப்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த விஷயம் தெரியறது ம், கிடையாது யாருக்கும். ஆ இங்கேயும் அந்த மாரி வியாதிகள்லாம் வரும். உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ம். வெளியில வரும். அதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்துல வந்து ஆத்தா வந்துட்டாடான்ட்டு எல்லாம் சாமி ஆடுவாங்கல்ல. மாத்தி மாத்தி ஆடுறது எல்லாம் நம்ப பாபா குழந்தைங்களுடைய நினைவு தான் அது. ஆ ஸோ பாப்தாதாவையே அடையாளம் கண்டுக்கல அப்டின்னா என்ன அர்த்தம்? ஆஸ்தி அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லன்னு அர்த்தம். அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இல்ல கடவுளுடைய ஞானத்தை கொடுக்கிறோம். அவங்களுக்கு 10ஓட 11 தான் அது தெரியுதுன்னா, அதிர்ஷ்டம் இல்ல என்ன பண்றது? அது அதிர்ஷ்டம்ன்றது ஒண்ணு இருக்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். இப்ப நான் அடிக்கடி எனக்கு யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு ஒரு மாதாஜி ஞானம் குடுத்தாங்க. எனக்கு வந்து கடவுள் ம். பேசுறாருன்னுலாம் தோணல. அவங்க அப்படி சொன்னாங்களான்னு தெரியல. என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ 5000 வருஷம் முன்னாடி இதே மாதிரி வந்தீங்கன்னாங்க. அது அது ஒண்ணும் உட்காரல. சொன்னது ஞாபகம் இருக்குது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே கீதா பாடசாலை இருந்துச்சு. வீட்ல பெரிய பெரிய ஃபோட்டோ இருந்துச்சு. அப்படியே காட்டுனாங்க ஏணிப்படி. அப்பவும் எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் கீதா பாடசாலை போய் முரளி படிச்சாங்க. அப்ப நான் என்னென்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு பிரதர் டென்ஷன் ஆயி, 7 நாள் கோர்ஸ் எடுத்தீங்களான்னாரு. இல்லன்னேன். 7 நாள் கோர்ஸ் எடுக்காதவங்கள நாங்க இங்க உட்கார விட மாட்டோம். ஏதோ நீங்க தெரிஞ்சவங்கனால உட்கார வச்சிருக்கிறோம்னாரு. சரி ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. நான் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர்ட்ட கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் சரி என்னதான் பேசுறாங்க பார்ப்போம். இன்னைக்கு கேட்கக்கூடாது அப்படின்ட்டு வந்தேன். அப்ப அமைதி மட்டும் ஃபீல் ஆச்சு. அப்பயும் ஞானம் கீனம் ம். எதுவுமே இதெல்லாம் ஆகல. அப்படியே ஒரு 2 வாரம் போயிருக்கும். அப்புறம் ஒரு நாள் யாரும் வரல. நான் நான் படிக்கவான்னு கேட்டேன். உடனே ஒரு மாதாஜி வந்து, ம். "தப்பா நெனச்சுக்காதீங்க பிரதர். மதுபன் போகாமலாம் படிக்கக்கூடாதுன்னாங்க." நல்ல மாதாஜி அவங்க. "சரிங்க ம். மாதாஜி" அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கெடச்சது. அன்னைக்கு அந்த மாதாஜியும் வரல. யாருமே இல்ல. நான் ஆரம்பத்துல ஒரு பாட்டிய வச்சு எடுப்பேன் இல்லையா? அவங்க வீட்ல தான் கீதா பாடசாலை இருந்துச்சு. ம். ஸோ அவங்க கிட்ட கேட்டேன். நான் ம். முரளி படிக்கவா? தாராளமா படிப்பான்னாங்க. இப்ப அது சண்டே முரளி அது. அப்படி படிச்சா அப்படியே அப்படியே அடப்பாவி! இது கடவுளுடைய வார்த்தை. இத ஏன்டா யாரும் சொல்லல? அப்படின்னு எனக்கு எப்படி அது மாறிச்சு? ஏன்னா அதுவரைக்குமே கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனக்கு ஒரு ம். அதுதான் அது ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, உண்மையிலே நிச்சய புத்தி வரல. பட் அவ்வளோ நாள் கன்டினியூஸா கேட்கலன்னா, என்ன ஆயிருக்கும் என் நெலைமை? ஒருவேள அவங்க இங்க வராதப்பான்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் என் நெலைமை? அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். அதான் பாபா அதிர்ஷ்டத்த சொல்றாரு இல்லையா? அதான் ஞாபகம் வருது. ஆஸ்தி அடையக்கூடிய அதிர்ஷ்டம் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? அப்ப நான் நெறைய கேள்விலாம் கேட்கும்போது, பக்கத்துல இருக்கிற மாத்தர்ஸ்லாம் சக்தி குடுத்திருந்திருப்பாங்க. இல்ல அமைதியா ம். இருந்துட்டு, இந்த குழந்தை அமைதியாகணும், அமைதியாகணும்னு குடுத்திருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வேலை ம். செஞ்சிருக்குது போல இருக்குது. ஹோ! அதுதான் எனக்கும் தோணும். நெறைய பேர் கேள்வி கேட்கும்போது, இந்த மாரி தானே நம்மளும் இருந்தோம் ஆரம்பத்துல, அப்படின்ட்டு தான் தோணுமே தவிர, கோபம் வராது. ஆ ஸோ அதிர்ஷ்டம் இல்லன்னா என்ன பண்ணுவாங்க? பாப்தாதா ஏன்னா இங்க பேசுறது கடவுள் அது அது கரெக்ட்டு தான் அது. அதாவது ஒரு சிலது புடிச்சிருந்துச்சேன்னு நான் வந்தேன். அதாவது எப்படின்னா, கடவுள் பேசுறாரு இல்ல, நிச்சய புத்தி இல்ல. ஆ உங்களுடைய தவறை மறைக்கக் கூடாது, அப்படின்ற அந்த லைன் எனக்கு புடிச்சிருந்தது. பிறருடைய தவறை ம். பார்க்கக் கூடாது, உங்களுடைய தவறை கடவுளிடம் மறைக்கக் கூடாது. அந்த கடவுள்ன்றது பெரிய விஷயமா தெரியல எனக்கு. பட் மத்தவங்க குறைய பார்க்கக் கூடாதுன்ற அந்த பாயிண்ட் எனக்கு புடிச்சது. இங்க நல்ல ம். விஷயம் வருது. அப்படி வந்தேன். கடவுளுக்காக வரல. அதுக்கப்புறம் கேட்க கேட்க ம். தான் கடவுள்னு நிச்சய புத்தி வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோதான். கேள்வி கேட்கறதெல்லாம் நிறுத்தியாச்சு.
ஏன்னா கடவுள் சொன்னா ரைட்டா தானே இருக்கும். அதுக்கான ஆன்சர் என்னன்றது நம்மளே தேடிக்க வேண்டியது தான். அப்படின்ட்டு அதனால தான் பாபா சொல்றாரு. நிச்சய புத்தி வராம மத்தது நீங்க சொல்றதெல்லாம் வேஸ்ட்ன்றது என்னால உணர ம். முடியுது. ம். ஸோ இந்த ஞான மார்க்கத்துல மிகவும் கடுமையான நியமங்கள். அப்ப நிச்சய புத்தி இல்லாம எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? இல்லையா? அ எந்த அளவுக்கு நிச்சய புத்தியோ அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணலன்னா நிச்சய புத்தி குறைவு இருக்குதுன்றார். தந்தை தூய்மையா இருக்கிறாரு. எப்பவுமே அவருடைய சொத்து வேணும்னு சொல்றீங்க. ஆனா நீங்க குழந்தை தூய்மை ஆகலன்னா எப்படி அந்த சொத்து கிடைக்கும்? ம். உரிமையாளர் ஆக முடியாது. எப்படி சொல்ட்டாரு பாருங்க. சொர்க்கம் ஏன் கிடைக்காதுன்னா, நான் எப்பவுமே தூய்மையா இருக்கிறேன்ல. இப்ப என்ன மாதிரியே ஆகுறவங்களுக்கு தானே சொத்து கொடுக்க முடியும். அப்படி பார்த்தா எல்லாரும் தான் பாபா குழந்தைங்க. மற்ற மதத்தினர் கூட. அப்ப குடுக்க முடியுமா? இது தெரியாம தான் நம்ம என்ன நெனச்சுக்கோம், இந்த சிவனுக்கு என்ன வேல? ஒழுங்கா அந்த மாம்பழத்த 2ஆ பிரிச்சு குடுக்க வேண்டியது தானே. எதுக்கு சண்டை மூட்டுனாருன்னு நமக்கு நெனைப்போம். இப்பதான் புரியுது அதுக்கு பின்னாடி என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்ட்டு. அவர மாதிரியே ஆவுறவங்களுக்கு தான் இந்த சொத்து. இல்லன்னா சொத்து கிடையாது. ஏன்னா, அவங்கள குழந்தையாகவே பாபா நினைக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றேன். ஸோ, அப்ப வாரிசாகுற குழந்தை என்ன சொல்லும்? நான் சிவபாபாவ வாரிசாக்கிக்கிட்டேன். 21 பிறவிக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பார். இந்த ஒரு பிறவி அவர குழந்தைன்னா நான் குழந்தைக்காக அப்பா, அம்மா தன்னையே அர்ப்பணிக்கிற மாதிரி, நாம நம்மள அர்ப்பணிக்கிறோம் சிவபாபாவுக்கு. அவருடைய சேவைக்கு. அப்ப 21 பிறவிக்கு அவரு நம்மள ராஜா மாதிரி பாத்துக்கிறார். ராஜாவாவே ஆக்கி பாத்துக்கிறார். சரி. அப்ப பாபா கிட்டயே வந்து மதுபன்லயே உட்கார்ந்துக்கிறதுன்னு அர்த்தமா? பலியாவறதுன்னா? அப்படின்னா அப்படி கிடையாது. குடும்பத்தையும் பார்த்துக்கணும். யா எல்லாரையும் பராமரிக்கணும். ஆனா எப்படி பராமரிக்கணும்? ட்ரஸ்டி ஆகி பராமரிக்கணும். இதான் அங்க விஷயமே. குடும்பத்துல இருந்துகிட்டே இமயமலையில இருக்கிற சன்னியாசிலாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இருப்போம் நாம. ஆனா குடும்பத்திலே இருப்போம். எந்த சேஞ்சும் இருக்காது. அதே மாரி தான் இருப்போம். ஆனா எல்லையற்ற சந்நியாசம். பாபா குழந்தை ஆயிட்டா, உங்க குழந்தைக்கெல்லாம் பாபா சாப்பாடு போடுவாருன்னுலாம் அர்த்தம் கிடையாது. நீங்க தான் சாப்பாடு போடணும். நீங்க தானே பெத்தீங்க. நீங்க உங்களுடைய சொத்த அடையறதுக்காக பாபா கிட்ட வந்திருக்கிறீங்க. இல்லையா? மற்றபடி நம்மளுடைய படைப்ப நம்ம தான் பராமரிக்கணும். ஏன்னா, இந்த மாதிரி சிந்தனை இருக்குது, பாபா பார்த்துக்குவாரு அப்படின்னா, அவங்க அலையக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன பாபா என்ன குழந்தைய பார்த்துக்கவே இல்லன்னா, அவரு என்ன பண்ண முடியும்? இல்லையா? அவரு அவரு எப்படி பார்த்துக்குவாரு? நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? பக்தி பண்ணவா வந்திருக்கிறோம்? இல்லையா? நம்ம ஆஸ்தி அடைய வந்திருக்கிறோம். இப்போ ஒரு வேலையில ஜாயின் பண்றோம். அங்க வேலை செஞ்சா சம்பளம். வேலை செஞ்சாலே குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க. இல்லையா? அது மாதிரி நமக்கு சம்பளம் சொர்க்கத்துல கிடைக்குது. இங்கத்துக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிந்தனை இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு இது செட் ஆகாது. மனம் அலைஞ்சிட்டு இருக்கும். இது நம்பலாமா? வேணாமா? இப்படியே இருக்கும். இங்க பாபா கிட்ட முற்றிலும் தூய்மையானவர்களாக இருக்கணும். இல்லையா? என்ன பார்த்தா பாபா தெரியணும்னா, அவர மாதிரியே தூய்மையா இருக்கணும். தூய்மை இல்லாதவர்கள் இங்க உட்காரக்கூட முடியாதுன்றார். அப்படி உட்கார்ந்தீங்கன்னா கல்புத்தி ஆகிடுவாங்க. ஒருவேள அது மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு காரணமா இருக்கலாம். அது கல்புத்தி தானே அது. ம். இல்லையா? மற்றபடி பாபா சாபம் கொடுக்கிறது கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாபா குழந்தை அந்த மாரி கல்புத்தியாகி அடுத்த ஜென்மத்தில மனநலம் பாதிக்கப்பட்டு வந்து, அவங்க நம்ம தொடர்பிலே வந்து ஞானம் குடுத்தாலும் அவங்களுக்கு புரியாது. இது எவ்வளோ பெரிய கொடுமை ம். இல்லையா? எதுவுமே புரியாது அவங்களுக்கு. இது பாபா குடுக்கிற சாபம் கிடையாது. இது நியமம். இல்லையா? ம். கோயிலுக்கு ஒரு நியமம் இருக்குல்ல, கறி மீன் சாப்பிட்டு போக்கூடாதுன்ட்டு. அதையே ஃபாலோ பண்றீங்கன்னா, இங்க ஒரிஜினல் கடவுள் வந்திருக்கிறார். அதனால எச்சரிக்கையா இருங்கன்றார். கர்மேந்திரியங்கள் மூலமாக பாவம் செஞ்சீங்கன்னா,
செத்தவங்க மாதிரி ஆயிடுவீங்கன்ற சொல்றாரு பார்த்தீங்களா? மனசுல வந்தாலும் கர்மேந்திரியம் மூலம் பாவம் செஞ்சிடாதீங்கன்ற. அப்ப இறந்தவர்கள் மாரி ஒரு பித்து புடிச்ச மாதிரி இருக்கிறது. கிட்டத்தட்ட மனநலம் பாதிக்கப்படுற மாதிரி தான். ஏன்னா, இங்க மிக உயர்ந்த குறிக்கோள் இல்லையா? 5 புலன்களும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அது இஷ்டத்துக்கு அலையக்கூடாது. அப்பதான் நம்ம பாபாவுடைய குழந்தைன்னு அர்த்தம். ஆனா, பாபா குழந்தை ஆகுறீங்க அப்படின்னா, இன்னும் நோய் அதிகமா வெளியில வெளிப்படும். அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும். காமமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், பற்று. அது தெரியாது நெறைய பேருக்கு. இது இது வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வருதுன்னு தெரியாது. விழுந்துருவாங்க. ம். ம். பயப்படக்கூடாது. இல்லையா? இதுதான் தைரியம். அதுல விழாம இருக்கிறது தான் பயப்படாம இருக்கிறது. என்னடா இது இப்பதான் இத விட பயங்கரமா வருதுன்னு பயந்துட்டு அஞ்ஞானத்துல கூட இவ்வளோ மோசமான சிந்தனை வரலையே! உள்ளுக்குள்ள பல ஜென்மத்துல இருக்கிறதெல்லாம் வெளியில வெடிச்சிட்டு வரும். அது ஒளிஞ்சிட்டு இருக்குது. வெவ்வேறு சூழ்நிலையில வரணுன்ட்டு அது இருக்குது. பாபா குழந்தை ஆனவுனே எல்லா சூழ்நிலையும் தேடி வரும். எப்படி வைத்தியர்கள் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா, உங்களுடைய வியாதி முதல்ல கடுமையாகும். பயப்படாதீங்கன்ட்டு. ஜுரம் அதிகமாகும். தடுப்பூசி போட்டாலே ஆகும் இல்லையா? ஸோ அதே மாரி பாபா கூட சொல்றாரு, நீங்க தந்தையுடையவரா ஆகுறீங்கன்னா, மாயா ராவணன் கண்டிப்பா உங்கள பயங்கர குழப்பத்துல எடுத்துட்டு வருவான். அந்த மாதிரி விஷயம் நடக்கும். நெறைய பேர் சொல்லுவாங்க, பாபா குழந்தை ஆகுற வரைக்கும், நான் தான் எங்க மாமியாருக்கு புடிச்ச மருமக. ஆனா பாபா குழந்தை ஆன உடனே, அவங்களுக்கு முதல் எதிரியே நான் தான். அப்படி வெறுக்குறாங்க அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான். இப்படிதான் நடக்கும். அப்ப ஒரு குழப்பம் வந்துருதுல்ல அவங்களுக்கு. அப்ப எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. "நீ எதுக்கு அங்க போன? பாரு இதனால தானே உன்ன வெறுக்குறாங்க." ரொம்ப அன்பா சொல்லுவாங்க. அதுல நெறைய பேர் மாறிடுவாங்க. அப்ப மாயை நெறைய புயல் எடுத்துட்டு வருவான். ஆனால் எது சரி, எது தப்புன்னு புத்தி கிடைச்சிடுச்சுல்ல. நீங்க தான் டக்கு டக்குன்னு இத யூஸ் பண்றதுக்கு தான். டெஸ்ட் பேப்பர் வருது. உங்களுக்கு கருவி இருக்குது. அல்லது யுத்தம் நடக்குது. எப்படி அந்த எதிரியை வெல்றதுன்ற எல்லா ஆயுதமும் இருக்குது. பயன்படுத்தணும். இது சரி, இது தப்பு. ஏன்னா உங்கள தவிர வேற யாருக்குமே எது சரி, எது தப்புன்னே தெரியாது. அப்ப தெரிஞ்சும் பயன்படுத்தலன்னா, அப்புறம் எதுக்கு இந்த புத்தி? கடவுள்கிட்டயே படிச்சது. ஏன்னா விநாச காலத்துல எல்லாருடைய புத்தியும் அன்பில்லாத புத்தியா தான் இருக்கும். ம். ஆனா உங்ககிட்ட மட்டும் தான் அன்பான புத்தி இருக்கு. அதுவும் வசீக்கிரமமா தான் இருக்குது. கரெக்ட்டா சொல்லணும்னா எந்த அளவுக்கு பாபா மேல அன்பு இருக்குதோ, அந்த அளவுக்கு அவர் சொன்னத அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. உயர்ந்த பதவிய அடைவீங்க. ஸோ அன்பு தான் இங்க மெயின். அப்ப அன்பான புத்தியுடையவர்கள் ஏன்னா அன்பான புத்தியுடையவர்கள் பாபா சொன்னா செய்றேன்ட்டு செஞ்சுடுவாங்க. அப்படி இல்லன்னா அடி வாங்குனதுக்கு அப்புறம் செய்வாங்க. அடி வாங்குறதே தண்டனை தானே! இல்லையா? அடி வாங்க ஆமா பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்ப அன்புலயே நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அதுல இருந்தும் தப்பிச்சிடுவீங்க. அந்த சோதிக்கிற ம். வேலை கிடையாது. இது வந்து பைபிள்ல அழகா காட்டியிருப்பாங்க. பைபிள்ல வந்து ம். சாத்தான் இயேசு கிட்ட சொல்லுவான். "பாரு இதுக்கெல்லாம் உன்ன நான் அதிபதியாக்குறேன்." அ இந்த மாரி நெறைய புகழ் ராஜாவாக்குறேன். அது மாரி நெறைய விஷயங்கள். ஆ அப்பால போ சாத்தானேன்னுவாரு. அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லுவாருன்னா, கடவுளை பரீட்சித்து பார்க்காமல் இருப்பாயாகன்னு வேதத்துல போட்டிருக்கேன்னுவாரு. அப்ப ம். பரீட்சித்து பார்க்காதே, கடவுள சோதிக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தேகப்படுறோம்னு தான அர்த்தம். அவர் சொல்றது உண்மையான்னு ம். செக் பண்றோமா. நெறைய பேர் இந்த இந்த ஞானத்த ம். கொடுக்கும்போது சொல்லுவாங்க. "இதுல முக்தி கிடைக்குமா? உங்களுதுல யாராவது முக்தி அடைஞ்சிருக்கிறாங்களான்னு?" கேட்பாங்க. இவரு செக் பண்ணிட்டு தான் வருவாராம். இப்படியெல்லாம் இருப்பாங்க. அதுதான். அப்ப இங்க அன்பு பேசுறது கடவுள்ன்றது தான் இங்க விஷயம். அது உன்னுடைய அப்பா. அது உன்னுடைய அப்பான்னு நீயே ஏத்துக்கலன்னா, நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பாவ நம்ம அறிமுகம் கொடுக்கிறோம். நான் எப்படி நம்புறது? என்ன ப்ரூஃப்? சரி ஓகே. ஆனா அன்பு வந்துடுச்சு அப்பா மேல, ஃபர்ஸ்ட் நிச்சய புத்தி இல்லையா? நிச்சய புத்தி இருக்கணும். அடுத்தது அன்பு வரும். அன்பு புத்தி உடையவர்கள் பாபாவுடைய சேவைய ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. நல்லது. சூப்பரான முரளி. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, பாபா குழந்தை ஆன பிறகு கொஞ்சம் கூட அவருடைய கட்டளை மீறக்கூடாது.
குறிப்பா கர்மேந்திரியம் மூலம் எந்த பாவ செயலும் செய்யக்கூடாது. தவறான வார்த்தை கூட வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி நல்ல குழந்தையா இருக்கிறவங்களுக்கு தான் பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ அதே மாரி இல்லற விவகாரங்கள நீங்க தான் பராமரிக்கணும். பாபா பார்த்துக்க மாட்டாரு. ஆனா ட்ரஸ்டி ஆகி, "நீ தான் பாபா பொறுப்பு" அப்படின்ட்டு நீங்க செய்யணும். இல்லையா? அவரு வந்து முதலாளி. நாம மேனேஜர். மேனேஜர் தானே வேலை செய்யணும். ஆனா இதோடைய பொறுப்பு அவரோடது. இல்லையா? அந்த கடை லாபத்துல ஓடுனாலும், நஷ்டத்துல ஓடுனாலும் பொறுப்பு முதலாளிக்கு. மேனேஜருக்கு கவலை கிடையாது. அப்படி இருக்கணும். ஸோ ஞான மார்க்கத்துல இருக்கக்கூடிய அந்த கடுமையான நியமங்கள முழுசா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சரி எது, தவறு எது அப்படிங்கிறத பகுத்தறியிற சக்திய பாபா குடுத்துட்டார். அதனால மாயை வந்து மயக்க ட்ரை பண்ணும். விதவிதமான ரூபத்துல வரும். நீங்க எச்சரிக்கையாக இது மாயை. இத நான் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். இல்லன்னா மாட்டிக்குவோம். மாயா கிட்ட கருணையே காட்டக்கூடாது. கருணை காட்டினா நம்மள கதற விட்டு போயிடும். வரதானம் படிங்க சிஸ்டர். தவிக்கின்ற யாசகர்கள் தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிக்கக்கூடிய சர்வ கஜாகனாக்களிலும் நிரம்பியவர் ஆகுக. எப்படி அலைகளில் ஆடுகிற அல்லது மூழ்கிவிட்ட ஆத்மா ஒரு துரும்பின் உதவியை தேடுகிறாரோ, அதுபோல் துக்கத்தின் ஓர் அலையை வரவிடுங்கள். பிறகு பாருங்கள், சுகம், சாந்தி வேண்டுகிற அநேக ஆத்மாக்கள் தவித்தபடி உங்கள் முன் வருவார்கள். அத்தகைய தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் தாகத்தை தணிப்பதற்காக தங்களை அதீந்திரிய சுகம் மற்றும் சர்வ சக்திகளால், சர்வ கஜானாக்களால் நிரப்புங்கள். சர்வ கஜானாக்களும் அந்த அளவு சேமிப்பாகி இருக்க வேண்டும். அதனால் தங்களின் ஸ்திதியும் நிலையாக இருக்க வேண்டும். மேலும் மற்ற ஆத்மாக்களையும் நிரம்பியவர்களாக ஆக்க முடியும். சூப்பர். ஸ்லோகன். இல்ல ஸ்லோகன் அப்புறம் நன்மையின் பார்க்கலாம். பாவனை. ஸ்லோகன் அப்புறம் பார்க்கலாம் சிஸ்டர். வரதானத்துல பக்தர்களை தான் சொல்றாரு. தவிக்கிற யாசகர்கள். அவங்க தானே யாசகம் கேட்கறாங்க, பிச்சை கேட்கறாங்க கடவுள் கிட்ட. அது வேற பெருமையா பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு பாட்டே பாடுறாங்க. ஸோ அப்ப அந்த அளவுக்கு தாகத்துல இருக்கிறாங்க, பக்தியின் தாகத்துல. அப்ப அந்த ஆத்மாக்களுடைய தாகத்தை நாம தான் தணிக்கணும். அதுக்கு அல்லது பிச்சை போடணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உங்க கையில காசு இருந்தா தானே பிச்சை போட முடியும். அது மாதிரி அவங்களுக்கு சுகம், சாந்தி அதுக்கு தான் பிச்சை எடுக்கிறாங்க. அப்ப அதுல நீங்க ஏற்கனவே நிரம்பியவரா இருக்கணும். அப்பதான் அதை கொடுக்க முடியும். கடைசியில அதாவது சொல்றாரு பாருங்க. இப்ப அலையில ஒருத்தர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு அல்லது மூழ்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு கையில கிடைக்குதா புடிச்சிட்டு வெளில வந்துடலாமான்ட்டு தான் நினைப்பாங்க. இல்ல ஒரு அலை அல்லது ஒரு திடீர்னு வெள்ளமே வருதுன்னா, சிலர் வந்து ஏதாவது மரத்தை புடிச்சிட்டு எல்லாம் இருப்பாங்க. அந்த டேம் திறந்த உடனே அந்த மாதிரிலாம் நடக்கும். சிலர் அந்த மாதிரி நடுவுல மாட்டிக்குவாங்க. அப்புறம் யாராவது போய் காப்பாத்துவாங்க. ஒரு துரும்பு கிடைச்சா கூட போதும்னு உதவியை தேடுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, துக்கத்துடைய ஒரு அலை வந்தா போதும் பாருங்க. சுகம், சாந்தியை வேண்டி உங்க முன்னாடி வந்து நிப்பாங்கன்ற. அது வரைக்கும் செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி தான் இருக்கும். துக்கம்னு வரும்போது அலறி அடிச்சுட்டு வருவாங்கன்ற. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போவாங்க, சர்ச்சு. இது எதுவுமே இல்லைன்னா கடவுள் வந்துட்டாருன்னு நம்ம சொன்னதெல்லாம் அவங்க காதுல விழுந்துரும். அப்ப அமைதிக்கு நம்மள விட்டா வேற இடமே கிடையாதுன்ற ஸ்டேஜ் வந்துடும். அப்ப வருவாங்க. அப்ப வருவாங்க. அந்த மாதிரி தாகத்துல இருக்கிற ஆத்மாக்கள், சுகம், சாந்தியின் தாகத்துல இருக்கிற ஆத்மாக்களுடைய தாகத்தை தணிக்கணும்னா, உங்களை நீங்க அதுக்கு முன்னாடியே அதீந்திரிய சுகத்துல நிரப்பி இருக்கணும். அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவரா இருக்கணும். அனைத்து கஜானாக்கள்லயும் நிரம்பியவரா அதுக்கு முன்னாடியே நீங்க இருக்கணும். அதான் நீண்ட கால பயிற்சின்றார். இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து வெளி உலக விஷயம் எதையுமே மைண்டுக்குள்ள சேர்க்காம ஒரு பாபா மட்டும் இருக்கணும். அப்பதான் அதீந்திரிய சுகம் கிடைக்கும், சர்வ சக்திகள் கிடைக்கும், சர்வ கஜானாக்கள் நிரம்பும். பாபா, பாபா ஞானம். இதை தவிர வேற எந்த வீண் விஷயமும் வரக்கூடாது. வீண் விஷயம் தான் தடையே. அப்ப சர்வ கஜானாக்களும் அந்த அளவுக்கு சேமிப்பாகி இருக்கணும்.
அதன் மூலமாக அந்த கடைசி நேரம் மனம் அமைதி இல்லாம துக்கத்தின் அலை வருது இல்லையா? அப்ப முதல்ல நீங்க ஆடாம இருக்கணும். இல்லையா? நீங்க ஐயோன்னு சொல்லாம உங்க மனநிலை நிலையா இருக்கணும். அப்பதான் மற்ற ஆத்மாக்களை நீங்க அந்த சக்தியை கொடுத்து நிரப்ப முடியும்ன்ற. அப்படி ஆடாம அசையாம இருக்கிறவங்கள பார்த்து தான் அவங்களுமே வருவாங்க. நம்மளே அலறிட்டு அழுதுட்டு இருந்தா இல்லையா? ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன் படிங்க சிஸ்டர். நன்மையின் பாவனை வைத்து அறிவுரை கொடுப்பீர்களானால் அந்த அறிவுரைகள் உள்ளத்தை தொடுவதாக இருக்கும். சூப்பர். இது உலகத்திலே ஃப்ரீயா கிடைக்கிறது அட்வைஸ் தான்னுவாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு உலகம். அப்படின்னு அர்த்தம் யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். ஆனா அந்த அறிவுரையே எதுக்காக கொடுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்குது. அவன் டேய் உனக்கு அறிவு இருக்காடா இப்படி பண்றியடானா அவங்க கேட்க மாட்டாங்க. அல்லது உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருதுன்றதுனால டென்ஷன் ஆகி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலே அந்த ஆத்மா இதனால கஷ்டப்படுமே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேரம் அவங்க கேட்காட்டினா கூட நீங்க சொன்ன வார்த்தை அவங்க மைண்ட்ல இருக்கும், இதயத்துல இருக்கும். அது அப்ப அது அது இப்ப இல்லைனாலும் ஏதோ ஒரு டைம்ல வரும். ஏன்னா நீங்க கொடுத்த பாவனை நன்மையின் பாவனை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நன்மையின் பாவனையில அறிவுரை கொடுங்கன்ற. அவன் இப்படி இருக்கிறனால எனக்கு பிரச்சனைன்னு கொடுக்கறது அது சுயநலத்தினால கொடுக்கறது. எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. அவன் பிரச்சனையை அனுபவிக்க கூடாது இந்த இந்த நடத்தையினால, அதனால நான் இதை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில சமயம் நக்கல் பண்ணுவோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படி சொல்றவங்க தான் இப்ப இருக்கிறாங்க. ஆனாலும் உங்க பாவனை அவங்க இதயத்தை தொடும். இது இயற்கையின் விதி. இது மாறாது. கண்டிப்பா இருக்கும். இப்பயும் வரைக்கும் நிறைய சொல்லுவாங்க, எங்க மேத்ஸ் வாத்தியார் அப்பவே சொல்லுவாரு, எங்க இங்கிலீஷ் வாத்தியார் அப்பயே சொல்லுவாருன்னெல்லாம் சொல்லுவாங்க. வயசாகி கூட சொல்லுவாங்க. அப்ப அந்த நன்மையின் பாவனையில சொன்னதுனால அது தச்சு இருக்குது. அதான் விஷயம். விக்தேஷாரா படிங்க சிஸ்டர். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். சதா மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஞானத்தின் குணமாகும். இதில் ஆன்மீக தன்மையை மட்டும் சேர்க்க வேண்டும். மகிழ்ச்சியின் சம்ஸ்காரம் கூட ஒரு வரதானமாகும். அது சமயத்தில் மிகுந்த சகயோகம் கொடுக்கும். யார் சுயம் சதா மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மனதினராக இருந்தாலும் அவர்களை மகிழ்வித்து விடுவார்கள். சரளமான இயல்பு ஈஸி நேச்சர் உள்ளவர்கள் தங்கள் மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தின் மூலம் பாரமான வாயு மண்டலத்தையும் கூட லேசானதாக ஆக்கி விடுவார்கள். ஸோ மகிழ்ச்சியா இருக்கணுன்றதுக்காக விக்தேஷாரா. ஸோ இது கரெக்டு தான். சரளமாக சுபாவத்தை மாற்றிக்கோங்கன்றது டேக் இட் ஈஸி பாலிசி. எதா இருந்தாலும் டேக் இட் ஈஸி. அடுத்தது சகிப்புத்தன்மை, அதுவும் ரொம்ப முக்கியம். சகிப்புத்தன்மை இருந்தாலே மகிழ்ச்சியா தான் இருப்போம். சகிச்சிக்க முடியலன்னு தானே கோபமே இல்லையா? அதனால ஸோ இந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னாலே மகிழ்ச்சி இருக்கும். ஒரு ஞானியுடைய குணம் மகிழ்ச்சி தான் இல்லையா? எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கிறவன ஞானின்னு சொல்ல மாட்டாங்க, ஆன்மீகவாதினும் சொல்ல மாட்டாங்க, கோபப்படுறவனையும் சொல்ல மாட்டாங்க. அப்ப மகிழ்ச்சியும் இருக்கணும், ஆன்மீகத்தன்மையும் அதுல சேர்த்துக்கணும். ஏன்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுன்றது கலியுகத்துல சினிமா பார்த்தா மகிழ்ச்சி அந்த மாதிரி வந்துடுது. இங்க ஆத்மா மூலமாக வரணும் இல்லையா? வெளியே சார்ந்து இருக்கிற மகிழ்ச்சி கிடையாது, இது உள்ள இருந்து வரணும். அப்ப அது அந்த மகிழ்ச்சியின் சமஸ்காரமே ஒரு வரம்ன்றார். அது எவ்வளவு பெரிய வரம்! எது நடந்தாலும் அவங்க முகம் சிரிச்ச முகம் மாறாம இருப்பாங்கப்பான்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா?
அது கரெக்ட் தான். நான் ஒரு சென்டருக்கு போனேன். இப்ப அந்த மாதாஜி ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு மட்டும் தெரியும். அது டக்குன்னு மைண்ட்ல ம். பதியுது பாருங்க. இப்ப புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா, அங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே அப்படி இருந்தா ம். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் இல்லையா? ம். ஆ அதனால மகிழ்ச்சியின் சமஸ்காரம் ஒரு வரதானம்ன்ற. ம். அது தேவையான நேரத்துல உதவி செய்யும். அது கரெக்ட் தான். சிரிச்ச முகத்துல இருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சமாளிக்க முடியும். ஆனா அங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆ உதாரணத்துக்கு இப்ப இந்த கேஸ் கம்பெனி பிரச்சனை இல்லையா எல்லா இடமும். அப்ப எல்லா கஸ்டமரும் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஓனர் அப்படியே சிரிச்ச முகம் மாறாம பேசுறாரு. அப்படியே அமைதி ஆகுறாங்க. அந்த சிரிச்ச முகம் மாறாம ம். பேசுறதுனால அவரு ஏமாத்த தான் செய்றாரு. ஆனாலும் அந்த சிரிச்ச முகம் வந்து அமைதிப்படுத்துது. அப்ப அந்த ம். மகிழ்ச்சி வந்து அது ஒரு வரம். ம். தேவையான நேரத்துல உதவி கொடுக்கும். யாரு எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ, அவங்க எப்படிப்பட்ட மனம் கொண்டவர்களையும் சந்தோஷப்படுத்திடுவாங்கன்றார். ஏன்னா சுயம் ம். அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அது பரவும் இல்லையா? எப்படி கோபம் இன்னொருத்தர கோபப்படுத்துமோ, அதே மாதிரி மகிழ்ச்சியும் இன்னொருத்தர மகிழ்ச்சி படுத்திடும்ன்றார். இன்னொன்னு பாபா சொல்லியிருக்காரு. எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா, உங்ககிட்ட மாயா வராது. நான் கேரண்டின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அது ஒரு பெரிய சீக்ரெட் அது. மாயா வரவிடாம நான் தடுக்கிறேன்றார். ஆனா நீங்க எது நடந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கணும். அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணும். அப்புறம் ஏன் மாயா வரப்போகுது? இல்லையா? அப்ப ஆ சரளமான இயல்பு உள்ளவர்கள், அதான் ஈஸி நேச்சர். டேக் இட் ஈஸியா எதுனா தான் விடுப்பா அப்படின்னு இருக்கிறவங்க, அந்த மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தின் மூலமாகவே பாரமான வாயுமண்டலத்தை கூட லேசானதா ஆக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம் இது. ஆக்சுவலா ஆ சங்கராபுரத்துல வந்து மாலினின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. சரண்டர் சிஸ்டர். அவங்கள பார்த்தாலே கோல்கேட் பேஸ்ட் விளம்பரத்துக்கு வரா மாரி எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே தான் சொல்லுவேன். "என்ன நீங்க வந்து கோல்கேட் பேஸ்ட் விளம்பரத்துல இருக்கிறீங்களான்ட்டு." எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். ஸோ அப்ப 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 வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த இடம் புடிக்கும். இல்லையா? அந்த நேரம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இடம் தானே புடிக்கும். ஸோ அந்த மாரி மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தின் மூலமாக ஒரு பயங்கரமான டென்ஷனான வாயுமண்டலத்த கூட லேசானதா ஆக்கிக்க முடியும். ஏன்னா, அவங்களோட நெறைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்லாம் வந்தாங்க. எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ம். ஏன்னா, அந்த சிரிச்சுட்டு இருக்கிற முகம் காப்பாத்தும். அதான் பெரிய விஷயம். ஏன்னா நெறைய ம். டெஸ்ட் பேப்பர் வரும் தான். அந்த மலர்ந்த முகம் பாரமான வாயுமண்டலத்தையே லேசானதா ஆக்கிடும். எல்லா டெஸ்ட் பேப்பரும் அவங்களுக்கு தான் வந்திருக்கும். வந்தாலும் அந்த சிரிப்பிலே ம். காணாம போயிடும். ஒரு பாலச்சந்தர் படத்துல ஒரு பாட்டே வரும். அ "சிரிப்புனாலே யமனை கூட துரத்தி அடிப்பேன்" அப்படின்ட்டு ஒரு பாட்டு வரும். ஸோ அந்த புன்னகைக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. ஓகே. செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.